ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆயிலி ஸ்கின்காரங்க என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின்காரங்களுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை பற்றி தாங்க நான் பேசுகிறேன். நான் அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ஆயிலி ஸ்கின்காரங்களுக்கு இந்த சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்காரங்களுக்கு என்ன மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கும்னா இந்த ஹெல்தி ஹைட்ரோலானிக் ஆசிடோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. என்னடா இவங்க 2 ப்ராடக்ட்டுமே சேம் இதில் ப்ராண்ட்லேருந்து சொல்கிறாங்களே, டாக்டர் ஷெத்துலேருந்து, இவங்க ஏதாவது ப்ரொமோஷன் வீடியோ அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தாங்க. நான் இந்த ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணலைங்க. நான் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேங்க. இந்த ஃபேஸ் வாஷும் சரி, இந்த மாய்ஸ்சரைசரும் சரி ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆயிலி ஸ்கின்காரங்களுக்கு இது உண்மையிலேயே நல்லாயிருக்குங்க. எனக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆயில் வடியும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய பிம்பிள்ஸ் வரும். நிஜமாகவே இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் போதுங்க. சுத்தமாக ஆயில் வடிகிற மாதிரியே இல்லைங்க, நல்லாயிருக்கு. ஆனால் என்ன, ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயும் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின்னோட கரெக்டாக செட் ஆகி நல்லாயிருக்குங்க. நான் நிஜமாகவே 2 ப்ராடக்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு ஆட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ப்ராடக்ட்டும் நான் வாங்குறதுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு. எனக்கு சன்ஸ்க்ரீன் சுத்தமாக செட்டே ஆகாது. இந்த ப்ராடக்ட்லேருந்தேவும் இந்த 2 ப்ராடக்ட் வாங்கினதுக்காக நான் பர்பிள்லேருந்து வாங்கியிருந்தேங்க 2மேவும். அதுக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் ஒன்று சின்னதாக ஒரு 10 கிராமில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்கங்க. அந்த சன்ஸ்க்ரீன் என்னென்னா பாருங்கள், இந்த செராமிக் சன்ஸ்க்ரீன் தாங்க கொடுத்தாங்க. இந்த செராமிக் இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இந்த சன்ஸ்க்ரீன் தாங்க கொடுத்தாங்க டாக்டர் ஷெத்துலேருந்து, இந்த செராமிக் சன்ஸ்க்ரீமு. ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலைங்க. நான் ஆல்ரெடி சன்ஸ்க்ரீனை பற்றி சொல்லியிருக்கேன். எனக்கு நெத்தியெல்லாம் ரெட்டாக ஆகிடும், வாய் சுற்றி கூட ரெட்டாக ஆகிடும். இந்த சன்ஸ்க்ரீனும் அப்படி தாங்க ஆச்சு. எனக்கு சுத்தமாக இந்த சன்ஸ்க்ரீன் சுத்தமாக செட்டே ஆகவே இல்லை. ஆனால் நான் நிறைய வீடியோஸில் செக் பண்ணி பார்த்ததில் இது ஆயிலி ஸ்கின்காரங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி நிறையா வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தேன். பட் எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. நான் கண்டிப்பாக இதை வாங்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் மற்றபடி இந்த 2 ப்ராடக்ட்டும் சொல்லுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாங்குவேன். நான் கண்டிப்பாக வாங்கி ஃபுல்லாக இதுவும் இந்த பாருங்கள், இந்த ஃபேஸ் வாஷும் நான் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசருமே எனக்கு ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. நான் இந்த 2 ப்ராடக்ட்டுமே நான் திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ண போகிறேங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது இந்த 2 ப்ராடக்ட்டுமே. உங்கள் ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, ஆக்னிஸ் இருந்தாலும் சரி, நிறைய ஆயில் வடிகிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம எல்லாமே நம்ம குறைஞ்சிட்டே வரதை நம்ம நல்லாவே பார்க்கலாம். நம்ம பிம்பிள்ஸும் சரி, நமக்கு ஆயில் வடிகிறதும் சரி, எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரதை நம்ம லைவாகவே நீங்கள் பார்க்கலாங்க. ஆனால் பிம்பிள்ஸை மட்டும் தொட்டு கிள்ளி விடாமல் இருங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டே வருங்க. நம்ம ஸ்கின் கூட நல்லா ஈவனாக இதாகுங்க. நான் சொல்லியிருக்கேன், நியாசினமைட் சீரமும் சேர்த்து இதோட யூஸ் பண்ணுங்கள் நைட்டு போல். நிஜமாகவே ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்குங்க எல்லாமே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது. 2 ப்ராடக்ட்டுமே நான் பர்பிளில் தான் வாங்கினேன். சாலிசிலிக் ஆசிட்டோட ஃபேஸ் வாஷோட ரேட் ஏதோ 250 என்னமோன்னு சொல்லி வாங்கினேன். இதோட ரேட் வந்து 330 என்னமோ போட்டிருந்துச்சு. ஆனால் எனக்கு ஆஃபர்லேருந்து 280 தாங்க கிடச்சிது. நம்ம நைட்டு போல் நம்ம ஆர்டர் போடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நம்ம பகல் நேரத்தில் ஆர்டர் போடுறத விட நம்ம நைட்டு போல் ஆர்டர் போடும்போது இன்னும் கூட கொஞ்சம் ரேட்டு கம்மியாகிற மாதிரி இருக்குது. நீங்கள் கூட ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாய்ஸ்சரைசர் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுத்தமாக காலி பண்ணிட்டேன், கொஞ்சம் கூட இல்லை இதில். இன்றைக்கி நான் வந்துரும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஆர்டர் போட்டேங்க, எனக்கு வந்துடும் இன்றைக்கி. சுத்தமாக காலி பண்ணிட்டேங்க, இது கொஞ்சம் கூட இல்லை அதில். நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நல்லா இருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. எல்லாமே நான் க்யூர் பண்ண முடியும். ஃபீல் பண்ணாதீங்க. எப்பயுமே நமக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வாஷை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசருக்கு எப்போவுமே அந்த ஹைட்ரோலானிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான மாய்ஸ்சரைசரை நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ தாங்க நமக்கு அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் வந்து என் நைட்டி வந்து ரீசெல்லிங் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆஃப்லைனில் பண்ணிகிட்ருக்கேங்க. அது ஆன்லைனுக்கு நான் சீக்கிரமாக கொண்டு வந்துடுவேங்க. என்னால் கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு என்னால் நைட்டி கொடுக்க முடியும். ஏன்னா நாங்கள் வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே நான் வாங்கி நான் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் சீக்கிரமாக அதை ஆன்லைனுக்கு நான் கொண்டு வருவேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.